இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த அருமையான கால வேளையிலே உங்களை பார்க்க மிக சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே கடந்த நாளில் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே உங்கள் வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்படுற இந்த நாட்களிலே இந்த லெண்டேஸு தவக்காலம் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு தம்மை ஒப்பு கொடுத்த அநேக இடங்களிலே சபைகளிலே பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. சோத்திரம். ஏனென்றால் அவர் பாடுபட்ட நாளை நினைவு கூறும்படி அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார், பட்டார், காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனங்கள் 53 அதிகாரம் முழுமையும் கர்த்தருடைய பாடுகளை குறித்து அவர் பிறக்கிறதற்கு 700 வருஷத்திற்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. இப்படி ஒரு வந்து பாடுகளை படுவார், பாதிக்கப்பட்ட அதான் ஏசாயா கண்களை பார்க்கறது போல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு இந்த உலகத்துல வந்தது எதற்கு? மதத்தை ஸ்தாபிக்கல, பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி, எல்லாருடைய அக்கிரமத்தை தம்மேல் சுமந்து அவர் என்ன பண்ணார்? வசனம் சொல்லுது, எல்லா துக்கங்களை சுமந்து இந்த உலகத்தின் ஜனங்களின் பாவங்களை சுமக்கும்படி வந்தார். அதற்காக தான் உலகத்தில் பிறந்தார். ஆனால் அன்றைக்கு நாம இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜனங்களை பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கெட்ட பழக்கம், தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு 40 நாள் ஆஸ் வெனஸ்டேலேருந்து ஈஸ்டர் வரையில் என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சோதரம். 40 நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் இஷ்டம் போல இருக்கலாம். சோதரம். இப்படித்தான் நாட்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுருவாங்க. சோதரம். பொய் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் எந்த தப்பு பண்ணாம. ஏன்னா அவர் நமக்காக அந்த எண்ணம் இருக்குது, நல்லதுதான். ஆனா அது மாற்றம் அடைய வேண்டும், வாழ்நாள் எல்லாம் மாறணும்னு தான் அவர் வந்தார். ஒரு 40 நாள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வருஷத்து 40 நாள் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற நாள்லாம் இஷ்டம் போல போகணுங்கிற எண்ணத்தில் அவர் செய்யவில்லை. அங்கே படிக்கும்போது எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மேல் சுமர பண்ணினார், துக்கங்களை சுமந்தார். துக்கங்களை சுமந்திருக்கிறவரான். இன்னைக்கு நம்ம துக்கங்கள் எல்லாம் அவர் தான் சுமந்திருக்கிறார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய வழி தப்பி போன எல்லா காரியத்துக்காகவும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. இந்த நாளிலும் அந்த காரியத்தை தான் பார்த்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் நமக்காக பாருங்க, இயேசு சிலுவை தூக்கி சுமந்து போயிட்டே இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். சுமந்து போகும்போது ஜனங்கள் எல்லாம் ஒரே அழுகு, பயங்கரமா அழுதார்கள். ஐயோ அழுதாங்க. அப்போ இயேசு பாருங்க, துவைக்கிறாங்க, அடி பண்றாங்க, சிலுவை தூக்க முடியாத சிலுவை அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாரு. அப்பொழுது அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க இவங்க இப்படி அழுகிறதுனால என் சிலுவை குறையிறது, நீ எதுக்காக அழாது? அநேக மக்கள் நீங்க அப்படித்தான் யாருக்காக பண்றாங்க? ஐயோ இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்க, இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இயேசுவை அடிச்சுட்டாங்க, அதுக்காக நீங்க அழாண்டா. அவர் எதுக்கு அடிக்கப்பட்டாருங்கிறத அன்னைக்கு பார்க்கணும். நம்ம அது பார்க்கறதே கிடையாது. எதுக்கு அடிக்கப்பட்டாரு? உனக்காக தான்ப்பா உயிரை விட்டேன்னா, எனக்காகவா அப்படின்னு யோசிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமா, இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக தான் ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? அன்னைக்கு நாமோ பாருங்க போட்டிருக்கு, நாமோ அவர் வந்து சிறுமைப்பட்டு, பாருங்க, தேவனால் அடிக்கப்படுகிறார். இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அடிக்கிறாங்க. சிலர் தூக்கிட்டு போகும்போது எல்லாம் அடிக்க கொண்டு போறாங்க, இப்போ தப்பு பண்ணிட்டாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் அப்படி அல்ல, எந்த தவறுமே செய்யாதவர். பாருங்க, அன்றைக்கு சிலுவை தண்டனை யாரு கொடுக்கப்பட்டது? அரசாங்கத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சிலுவை தண்டனை. ஆனா இவர் என்ன பண்ணார்? எந்த காரியமும் குற்றமே பண்ணல. பிலாத்து சொல்றான், இவரிடத்தில் நான் எந்த குற்றமுமே காணவில்லை என்று கையை கழுவிட்டான். எந்த குற்றமே காணாதவருக்கு சிலுவை தண்டனை. அப்படின்னா எதுக்காக தண்டனை? நமக்காக தான், சர்வலோகத்தின் பாவத்துக்காக தான் அவர் ஸ்மரிக்கிறார். ஆனா இன்றைக்கு எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க, ஐயோ இயேசுக்கு இப்படி பாயிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்காக நீங்க அழாதே,
நான் வந்த காரியம் அதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொன்ன அப்படின்னா, நீங்க மனம் திரும்பப்படி அழுங்க. நீங்க உங்க பாவத்திலே நீ விடுதலை பெறுவீர்கள். என்னுடைய மரணம் இந்த பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை தான் நான் வாசிக்கிறேன் இந்த நாட்களிலும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு கூட்ட ஜனங்கள் நினைக்கிறாங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரோ, யார் பத்த பிள்ளையோ இப்படி தூக்கி போறான்னு நினைச்சிட்டாங்க. நான் அவர் அப்படி கிடையாது. அதற்காக அவர் பாருங்க, அவர் தவறு செய்து தண்டிக்கப்படவில்லை, குற்றம் செய்து அடிக்கப்படவில்லை, அவரை நொறுக்குனாங்க, காயப்படுத்தினாங்க, அதற்காக படவில்லை. ஆனா ஒன்று, சர்வலோகத்தின் பாவத்திற்காக, நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காக அப்படி செஞ்சாரு. ஆனா ஜனங்கள் நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க, நாங்க அந்த 4 அவசரத்துல தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுபட்டு எண்ணினோம். எண்ணு மட்டும் யோசிக்கிறது மட்டும் இல்லை, ஐயோ நல்லா தப்பு பண்ணியிருப்பாரு, அதான் இவ்வளவு அடி வாங்குறாரு. நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அடிப்பட்டவருக்கு அவர் என்ன விரும்புகிறார்னா, மறுபடியும் அவருடைய நம்முடைய பாவத்தில் இருக்க வெளியே வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். பாவத்தில் மன்னிப்பு பெறும்படி வருஷத்துல ஒரு 40 நாள் மட்டும் இல்லை, 40 நாள் மட்டும் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்துருவாங்க, சாப்பாடு மறந்துடுவாங்க, ரொம்ப பக்தி முத்தி தான் இருக்கிறாங்க. ஆனா அது வாழ்நாள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்நாளெல்லாம் நீ மனம் திரும்பி இருக்க வேண்டும், வாழ்நாளெல்லாம் உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அதுக்காக தான் வந்தார், அதுக்காக தான் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரு. உலகத்தை பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார், தன்னைத்தானே தாழ்த்தினார், சிலுவை மரணபரியந்தம் தாழ்த்த காரணம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் அப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் கர்த்தர் நினைத்து தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் நாட்கள். அதுதான் நாம் பார்க்கிறோம். அந்த காலவெளியில் நீங்க சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காகப்பட்ட எல்லா பாடுகளின் பலனை நாம் இன்னைக்கு என்ன செய்யலாம், சமாதானத்தில் அது பெற்றுக்கொள்ளும். சமாதானத்தை உண்டாக்கும் தன் ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தலைமுறையாலே குணமாகிறோம் என்று சொல்லி வசனம், அந்த வசனம் சொல்லுகிற அடுத்த வசனத்துல, அவருடைய தலைமுறையாலே குணமாகிறோம், விடுதலை பெறுகிறோம், கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்காரு. ஆனா ஜனங்கள் நினைக்கிறது தெரியுமா, அவர் தப்பு பண்ணி அடிக்கப்பட்டார் என்று சொல்லி. அப்படி கிடையாது, நமக்காக வந்தார். அதனால சொல்லப்பட்டிருக்குது, அதனால அவர் மெய்யாகவே நம்முடைய பாட்டை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வதைக்கப்பட்டார் என்று சிறுமையை எண்ணினோம். அப்படி அல்ல என்பதை இந்த காலைவெளியில புரிந்து கொண்டு அவர் செய்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள இந்த காலைவெளியில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாமே ஆசீர்வதிக்கத்தக்கதாய் கர்த்தர் விரும்புகிற குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் முதலாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களின் குடும்பத்தை இந்த காலைவெளியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.